ஆட்களை பார்த்திருக்கலாம். தனக்கு பதவி உண்டுன்னா சபைக்கு மேல தீயா இருப்பான். தனக்கு ஒரு போஸ்டிங் உண்டுன்னா வெள்ளிக்கிழமை ஆலயத்தை தூக்கிட்டு லண்டன்ல கொண்டு வச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில லண்டன்ல இருந்து கொண்டு வைக்க அவர் ரெடி. ஆனா அந்த பதவி மட்டும் இல்லைன்னா புதன்கிழமை கூட்டம் கிடையாது, உபவாச கூட்டம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து பின்னால வந்து இப்படி நிற்பான். பொசிஷன் இருந்த காலத்துல இவன் காணலாம் இல்லையா? மக்கா அந்த பொசிஷன் இல்லாத உடனே உனக்கு ஆலயத்தை மறந்திய நீ கலாம் இல்லையாடா? அடுத்த எலெக்ஷன்ல நீ பாஸ் ஆனோ பாஸ்டர் கம்ப்ளைண்ட் வேணுமா? கார்லிக்ஸ் தேவைப்படுதான். உனக்கு பொசிஷன்ல என்ன இவன் பாஸ்டர்னு உனக்கு மறந்து போச்சே. நம்ம ஆரா இருந்தா ஆராதிக்கிறது தெய்வத்துக்கு இல்லையே, கொடுக்கிறது தெய்வத்துக்கு இல்லையா? சபைக்கு அம்மா இல்லையா? தெய்வத்துக்கு இல்லையே. பாடுகிறது தெய்வத்துக்கு, வசனவாசி தெய்வத்துக்கு, ஊழியம் செய்யறது தெய்வத்துக்கு. அது நீ என்ன அங்கீகரிச்சாலும் இருந்தாலும் சரி, அங்கீகரிக்காம இருந்தாலும் சரி, எனக்காக சிலுவை சுமந்து மரித்த தெய்வத்துக்கு வேண்டியாக்கும். உன் கடமைக்கு என்ன அந்த பொறுப்பை தந்தா நான் செய்வேன். இல்லையா என்ன கொண்டு என்ன செய்ய முடியுமோ நான் செய்வேன். அது உனக்கு அல்ல. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீ எதை செய்தாலும் மனிதனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே செய்வாயா.